வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ரொம்பவே முக்கியமானது. நம்மளோட கல்வி முறை உண்மையில எதுக்காக நம்மள தயார் பண்ணுது? ஒரு வேலைக்கா? இல்ல ஒரு முழுமையான வாழ்க்கைக்கா? இதுக்கு ஒரு ஆழமான பதில இந்திய சிந்தனையாளர் சுவாமி சித்பாவனந்தர் கொடுத்திருக்காரு. அவரோட அந்த சக்தி வாய்ந்த பார்வையை தான் நாம இப்ப பார்க்க போறோம். இது வெறும் படிப்பில்லைங்க. இது ஒரு வாழ்க்கை தத்துவம். நம்ம எல்லாருக்குமே இந்த கேள்வி எப்பவாவது தோணியிருக்கும் இல்லையா? நம்ம படிக்கிற படிப்பு, ஸ்கூல், காலேஜ் எல்லாமே கடைசில ஒரு வேலையில சேர்றதுக்கு மட்டும்தானா? அப்படி யோசிக்கும்போது, இப்போ இருக்கிற கல்வி முறையில ஏதோ ஒண்ணு குறையிற மாரி தோணுதுல்ல? இங்கதான் ஒரு முக்கியமான வித்தியாசத்தை நாம பார்க்கணும். ஒரு பக்கம் பிழைப்புக்கான கல்வி, அதாவது ஒரு வேலை வாங்க என்னென்ன தேவையோ அதை மட்டும் கத்துக் கொடுக்கறது. இன்னொரு பக்கம் வாழ்வதற்கான கல்வி, அதாவது ஒரு நல்ல குணத்தை உருவாக்கி வாழ்க்கையோட நோக்கத்தை புரிய வைக்கிறது. ஒன்னு என்ன செய்யணும்னு சொல்லிக் கொடுக்குது, இன்னொன்னு எப்படிப்பட்டவரா இருக்கணும்னு சொல்லிக் கொடுக்குது. இந்த ரெண்டுக்கும் நடுல இருக்கிற பெரிய வித்தியாசத்தை தான் நாம இப்போ ஆராய போறோம். இந்த ஒரு பெரிய கேள்விக்கு சுவாமி சித்பவானந்தர் ஒரு ரொம்ப ஆழமான பதில தர்றாரு. அவர் கல்விய வெறும் வேலைக்கு போறதுக்கான ஒரு கருவியா பார்க்கல, அதுக்கு பதிலா ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கைய அமைக்கிறதுக்கான அஸ்திவாரமா பார்த்தாரு. இதுதான் அவரோட தத்துவத்தோட மையப்புள்ளி. சரி, அப்ப அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கான கல்வியை எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? சுவாமி சித்பாவனந்தரோட பதில் ரொம்ப சிம்பிள். அது நமக்கு உள்ள இருந்து தான் ஆரம்பிக்கணும். வெளியுலகத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட அகத்தை, அதாவது நம்ம குணத்தை முதல்ல நாம உருவாக்கணும். அதுதான் முதல் படி. அந்த மாதிரி ஒரு வலுவான குணத்தை உருவாக்க அவர் 3 முக்கியமான விஷயங்கள சொல்றாரு. அத 3 அசைக்க முடியாத தூண்கள்னு கூட சொல்லலாம். அது என்னென்னன்னு இப்ப பார்க்கலாம் வாங்க. தூண் ரொம்ப முக்கியமானது, ஒழுக்கம். இது ஒரு நல்ல வாழ்க்கைக்கான கட்டமைப்புன்னு சொல்லலாம். வெறும் கட்டுப்பாடு மட்டும் இல்ல, நம்மளோட எண்ணம், செயல், வாழ்க்கை முறை எல்லாத்திலயும் ஒரு ஒழுங்கையும் சுய கட்டுப்பாட்டையும் கொண்டு வரதுதான் இதோட நோக்கம். 2வது தூண் பிரம்மச்சரியம். கேட்ட உடனே இது வெறும் புலனடக்கம்னு நினைச்சிடாதீங்க. அதையும் தாண்டி இதுக்கு ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு. நம்ம கிட்ட இருக்கிற உடல் ஆற்றலையும் மன ஆற்றலையும் தேவையில்லாம சிதற விடாம அதை சேமிச்சு ஒரு உயர்ந்த லட்சியத்துக்காக பயன்படுத்துறது தான் உண்மையான பிரம்மச்சரியம். இந்த விஷயத்த சுவாமிஜியோட ஒரு மாட்டை அப்படியே பளிச்சுன்னு புரிய வைக்கும். ஒழுக்கமே வாழ்வு, புலனின்பமே சாவு. இதுல இருந்து என்ன தெரியுது? நம்ம ஆற்றலை சரியா பாதுகாக்கிறது தான் வாழ்க்கை, அதை சிதறடிக்கிறது ஒரு விதமான சாவுக்கு சமம்னு சொல்றாரு. 3வது தூண் உழைப்பின் பெருமை. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதாவது மூளைக்கு வேலை தர்றதுதான் பெருசு, உடம்புக்கு வேலை தர்றது சின்னதுன்னு ஒரு நினைப்பு இருக்கு இல்லையா? அதை இது உடைக்குது. எந்த வேலையா இருந்தாலும், குறிப்பா உடல் உழைப்புக்கு கூட அதுக்குன்னு ஒரு மதிப்பும் மரியாதையும் இருக்குன்னு இது ஆணித்தரமா சொல்லுது. இதுவரைக்கும் ஒரு மாணவனோட உள்மனசு பத்தி பார்த்தோம். சரி, இனி வெளியே வந்து ஒரு கிளாஸ் ரூம், ஒரு கற்றல் சூழல் எப்படி இருக்கணும்னு பார்க்கலாம். வெறும் புத்தகத்துல படிக்கிறது மட்டும் உண்மையான படிப்பில்ல. எதையுமே செஞ்சு பார்க்கும்போது தான் அது உண்மையா நமக்கு புரியும். அதுதான் செய்து கற்றல் அப்படிங்கிற கொள்கை. அனுபவம் தான் உண்மையான ஆசான். இந்த தத்துவத்துல டீச்சரோட பங்கு எவ்ளோ முக்கியம்னு ஒரு சின்ன கதை மூலியமா பார்க்கலாம். ஒரு தடவை ஒரு பார்வையாளர் சுவாமிஜியோட பள்ளிக்கு போயிருந்தாரு. அப்போ ஒரு கிளாஸ் ரூம்ல அவர் பார்த்த ஒரு காட்சி கல்வி பத்தினவரோட மொத்த பார்வையுமே மாத்திருச்சு. அவர் அந்த கிளாஸ் ரூம்குள்ள போனப்போ பார்த்தா சரியா 40 மாணவர்கள் இருந்தாங்க. ரொம்ப அமைதியா அவங்கவங்க வேலையை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு நிமிஷம், அங்க உண்மையிலே படிச்சிட்டு இருந்தவங்க 40 பேர் தானா? இந்த கேள்விக்குள்ளதான் ஒரு பெரிய ரகசியமே அடங்கியிருக்கு. பதில் 40 மாணவர்கள் பிளஸ் அந்த ஆசிரியர். இங்க ஆசிரியருங்கிறது வெறும் ஒரு ஆள் கணக்கு இல்ல. அவரோட இருப்பு, அந்த பிரசன்ஸ் இருக்கு இல்லையா, அதுவே ஒரு சக்தி. அதுதான் அந்த முழு கிளாஸோட சூழலையே மாத்துச்சு. அவரோட இருப்பு தான் அந்த கற்றலையே முழுமையாக்குச்சு. ஒரு தனிப்பட்ட மனுஷன்ல இருந்து, கிளாஸ் ரூம்ல இருந்து, இப்போ இன்னும் கொஞ்சம் பெருசா ஒரு சமூகம் சார்ந்த பார்வைக்கு போலாம். இங்கதான் உழைப்பு, மதிப்பு, வழிபாடு இது 3ம் ஒன்னு சேருது. எல்லா உழைப்பையும் மதிக்கணும்னு சொல்றது சரி. ஆனா அதை எப்படி நடைமுறைக்கு கொண்டு வர்றது? பாருங்க, எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் உடம்பு வளைச்சு வேலை செய்யணும். அப்படி செஞ்சா அந்த போலி கௌரவம் எல்லாம் போயிடும். தன்னம்பிக்கை வரும், படிப்புக்கும் வாழ்க்கைக்கும் ஒரு கனெக்ஷன் கிடைக்கும். சொல்லப்போனா கல்விய ஒரு சமூகத்தோட அடிப்படை கொள்கைகள்ல இருந்து பிரிச்சே பார்க்க முடியாதுன்னு இந்த தத்துவம் சொல்லுது. அதாவது வெறும் அறிவை மட்டும் கொடுத்துட்டு ஆன்மீக விழுமியங்களை விட்டுட்டா அந்த கல்வி முழுமையடையாது. இந்த கருத்தை வலுப்படுத்த சித்பவானந்தர் சுவாமி விவேகானந்தரோட ஒரு மேற்கோளை காட்டுறாரு. ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கு ஆன்மீகம் சார்ந்த ஒரு அடித்தளம் எவ்வளவு முக்கியம்னு சொல்றதுக்காகத்தான் இந்த மேற்கோளை அவர் பயன்படுத்துறாரு தவிர
இது ஒரு திணிப்பு கிடையாது, இது அவரோட பார்வைய விளக்கற ஒரு வழி. ஆக இதையெல்லாம் ஒன்னா சேர்த்து பார்த்தா நமக்கு என்ன தெரியுது? இது வெறும் ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் மட்டும் இல்ல, இது வாழ்க்கைக்கே ஒரு முழுமையான தத்துவம். தனிப்பட்ட குணம், கத்துக்கிற முறை, சமூக பார்வை எல்லாத்தையும் இது இணைக்குது. சுருக்கமா ஒரே வரியில சொல்லணும்னா, இந்த மொத்த தத்துவத்தோட சாராம்சம் இதுதான். இது பிழைப்புக்காக படிக்கிற படிப்பில்ல, வாழ்றதுக்காகவே படிக்கிற படிப்பு. சரி, இப்போ இந்த கேள்வி உங்ககிட்ட இவ்ளோ நேரம் கேட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன தோணுது? இன்னைக்கு இருக்கிற உலகத்துல ஒரு உண்மையான வாழ்விற்கான கல்வி அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் இருக்க முடியும்? இத பத்தி நீங்க யோசிச்சு பாருங்க. உங்க பதில்ல தான் இந்த முழு விளக்கம்கான அர்த்தமும் இருக்கு.